வணக்கம். வாழ்க வளமுடன். திருக்குறள் 40. செயற்பால ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி என்று திருவள்ளுவர் அவர்கள் அழகாக கூறியிருக்கார். செயற்பால ஓரும் அரணே அப்படின்னாக்கா, அதாவது செய்யக்கூடிய செயல்களை மட்டுமே செய்வதே அறமாகும். செய்யக்கூடாத செயல்களை செய்யும்போது பழிக்கு ஆளாக நேரிடும். அப்போ செய்யக்கூடிய செயல்கள் என்ன, செய்யக்கூடாத செயல்கள் என்ன? செய்யக்கூடாத செயல்களுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. இந்த போட்டி, பொறாமை, வஞ்சம், பிறர் பொருள் மீது ஆசைப்படுறது எல்லாமே செய்யக்கூடாத செயல்கள். அப்போ செய்யக்கூடிய செயல்கள் என்ன? செய்யக்கூடிய செயல்கள் மற்றவர்களுக்கு நன்மை தயக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடிய எல்லாமே நல்ல செயல்கள் தான். இதுக்கு நம்ம ஏற்கனவே 39 குறளில் அறத்துக்களை ஒழுக்கம், கடமை, ஈகெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்போ அதை விட இன்னொன்று பெஸ்ட் என்னன்னாக்கா, செய்யக்கூடிய செயல்னாக்கா தன்னை பற்றி மட்டும் சிந்திப்பது, தன்னிடம் உள்ள நிறை குற்றம் குறைய களைவது. நம்மக்கிட்ட ஏதாச்சும் குற்றம் இருந்துச்சுன்னா, நம்மக்கிட்ட வேண்டாத செயல்கள் இருந்துச்சுனாக்கா அதை விடுவிக்கிறதுக்கு முயற்சிக்கணும். மற்றபடி நம்மளை பற்றி சிந்திச்சுட்டே வந்தோம்னாவே போதும். செய்யக்கூடாத செயல்கள் நம்மளை கண்டிப்பாக அண்டாது. வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். நம்மளை பற்றி மட்டும் நல்ல செயல்களை செய்து கொண்டே வந்தோமே ஆனால், பிறருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் தவிர்த்து நல்ல செயல்களை தொடர்ந்து நாம் செய்து வரும்போது அதுவே அரணாகி நம் வாழ்க்கையில் நாம் பெரிய உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு வழிவகுக்கும் என்பதனை மிகச் சிறப்பாக ஆழமான கருத்தாக இந்த குறளில் திருவள்ளுவர்கள் கூறியுள்ளார்கள். நாம் அதனை கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று கூறி இதை சிந்தனையை, இந்த குறள் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.